நாட்டிலுள்ள அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கூடுதலாக தலா 1 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மலாக்காவில் நடைபெற்ற PKR தேசிய மாநாட்டின் நிறைவில் உரையாற்றிய அக்கட்சியின் தலைவருமான அன்வார், இந்த கூடுதல் நிதி அரசியல் வேறுபாடின்றி நேரடியாக மக்களை சென்றடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். பெரிக்கத்தன் நேஷனல் கூட்டணி ஆளும் கிடா, கிளந்தான், தெலுங்கானா போன்ற மாநிலங்களை மத்திய அரசு புறக்கணிப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக மறுத்தார். எதிர்க்கட்சி மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதை முன்னர் அம்னோ தலைவர்கள் சிலர் எதிர்த்த போதிலும் மக்கள் நலனே முதன்மையானது என பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தொகுதிகளாக இருந்தாலும் அங்குள்ள ஏழை எளிய மக்களின் நலன் மற்றும் வெள்ள பாதிப்பு போன்ற நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே மடானி அரசாங்கத்தின் தலையாய கடமை என அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் கருத்து வேறுபாடுகளை தாண்டி அனைத்து மலேசியர்களுக்கும் சம நீதியை நிலைநாட்டுவதே அரசாங்கத்தின் முன்னுரிமை என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபார்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில் டாப்பன் ஜோபார்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல். வரவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் மாயிகா தனது ஒரே தொகுதியான காடெக் சட்டமன்ற தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள போட்டியிடும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M. சரவணன் உறுதிப்படுத்தியுள்ளார். அதேவேளையில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்தும் கட்சி தலைமை தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. பேராக் தாப்பாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன், வேட்பாளர்களின் பலம் மற்றும் வெற்றி வாய்ப்புகளின் அடிப்படையில் தகுதியான வேட்பாளர்களை கட்சி தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தேர்வு செய்து வருவதாக கூறினார். இதனிடையே வாக்காளர்களை அடையாளம் காணும் தேர்தல் கள பணிகளும் பிரச்சாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ளூர் விவகாரங்களை ஆராயும் பணிகளும் ஏற்கனவே தொடங்கிவிட்டன என்றார் அவர். கடந்த 2021 மலாக்கா மாநில தேர்தலில் பாரிசான் நேஷனல் கூட்டணியில் போட்டியிட்ட மாயிகா 6 முனை போட்டியில் தனது வேட்பாளர் VP சண்முகம் மூலம் 559 வாக்குகள் பெரும்பான்மையில் காடெக் தொகுதியை வென்றது குறிப்பிடத்தக்கது. Sunshine Kids, Port Dickson. Sunshine Kids, Telokama. Sunshine Kids, Sirrambantu Central. Sunshine Kids, Forest Heights. Sunshine Kids, Botanic Clan. Join our preschool community and be part of an ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய வலைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியின் போது மலேசியாவின் தேசிய கீதமான நெகாராக்கு அவமதிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இலங்கை அணிக்கு எதிரான 3ஆம் இடத்திற்கான ஆட்டத்திற்கு முன்னதாக தேசிய வீராங்கனைகள் வரிசையில் நின்றபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நேரலை ஒளிபரப்பின் போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நெகாராக்குவை ஏளனம் செய்யும் வகையில் ஒலி எழுப்பியது தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த ஆட்டத்தில் இலங்கை அணியிடம் 60க்கு 65 எனும் புள்ளி கணக்கில் தோல்வியடைந்த மலேசியா 4வது இடத்தை பிடித்தது. நெகாராக்குவை அவமதித்த நபரின் விவரங்கள் இதுவரை உறுதி செய்யப்படாத நிலையில் போட்டி ஏற்பாட்டாளர்கள் தரப்பிலிருந்தும் இது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. LP2-2 எனப்படும் 2வது கிழக்கு கரை நெடுஞ்சாலை வாகன ஓட்டிகளிடமிருந்து சுமார் 14,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக 2 போலீஸ் அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC-யால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 வயது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மற்றும் ஒரு ரோந்து பிரிவு அதிகாரியை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட வாகனமோட்டிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அவ்விருவரும் கடந்த ஜனவரி முதல் ஜூலை வரை இத்தொகையை கையூட்டாக பெற்றதாக கூறப்படுகிறது. இப்பணம் இணைய வங்கி பரிவர்த்தனை மூலம் 3ஆம் நபரின் வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது. குவாந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கான்ஸ்டபிள் 5 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் ரோந்து அதிகாரியின் தடுப்பு காவல் மேலும் 4 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து 2009 MACC சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாக பஹாங் MACC கிளை உறுதிப்படுத்தியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையத்தின் டிரான்சிட் இடைமாற்ற பகுதியில் உள்ள கடைகளில் வாசனை திரவியங்களை திருடியதாக ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 2 தனித்தனி சம்பவங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 37 வயது ஆஸ்திரேலியர் மற்றும் 50 வயது அமெரிக்கரான அவ்விருவர் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் 2வது முனையத்தில் சுமார் 430 ரிங்கிட் மதிப்பிலான வாசனை திரவியங்களை திருடிவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஆஸ்திரேலியர் 8 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் சிங்கப்பூர் வழியாக பயணித்த போது கைது செய்யப்பட்டார். மற்றொரு சம்பவத்தில் முனைய பகுதி ஒன்றில் உள்ள கடைகளில் 700 ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள வாசனை திரவியங்களை திருடிய அமெரிக்கர் விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாகவே போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டார். கட்டிடத்திற்குள் திருடிய குற்றச்சாட்டின் கீழ் அவர்களுக்கு அதிகபட்ச 7 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. பிரபல சொகுசு கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபெராரியின் முதல் முழுமையான மின்சார கார் ஏலத்தில் சுமார் $40 மில்லியன் விற்பனையாகி உலக சாதனை படைத்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்ற சோதபேஸ் நல்லெண்ணெய் ஏலத்தில் லூச்சே என்ற இந்த கார் ஏலம் விடப்பட்டது. இதன் மூலம் ஏலத்தில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட புதிய கார் எனும் வரலாற்று சாதனையை இது பெற்றுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னாள் வடிவமைப்பு தலைவர் ஜானி ஐவ் ஒத்துழைப்புடன் வடிவமைக்கப்பட்ட இந்த கார் 4 கதவுகளையும் 1000 குதிரை திறன் ஹார்ஸ் பவரையும் கொண்டுள்ளது. மின்சார வாகன பிரிவில் களமிறங்கியதற்காக ஆரம்பத்தில் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்ட போதிலும் வாடிக்கையாளர்களிடம் இதற்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாக ஃபெராரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஃபெராரியின் டெய்டோனா SP3 மாடல் $26 மில்லியன் விற்பனையான சாதனையை இந்த லூச்சே மின்சார கார் முறியடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.